அண்ணன் சீமானவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படியே வந்துட்டு அதற்கு முன்னோக்கி ஒரே ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே அந்த வீடியோவை பார்த்துருந்தாருன்னா அவருக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். அதை செலக்டிவா கட் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிருவாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்ல மட்டுமே பாக்குறதுனால அண்ணனோட பேச்சா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அண்ணன் கேள்வி எழுப்பப்படுது, உங்களுடைய கொள்கைகளை அப்படியே திருடிக்கிட்டாரு, உங்களோட கட்சி கொடியை அப்படியே எடுத்துக்கொண்டாரு அப்படின்னு கேள்வி கேட்கும் போதுதான் அவரோட கொள்கை என்ன வேண்டாங்க இருக்கட்டும், எனக்கு எதிர்த்து கூட அரசியல் பண்ணட்டும், ஆனால் புதிய சக்தியாக வரும்போது என் தம்பியை ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனா மேடையில ஏறி நின்றுட்டு இவரதான் எங்களுக்கு கொள்கை தலைவர், தமிழ் தேசியமும் திராவிடம் 2 கண்ணு, இங்க ஒரே மண்ணு, இவர மண்ணுன்னு சொன்னா நீ அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிரா அப்படிங்கிறது தமிழ் தேசியத்தின் சித்தாந்தம். அதே போலதான் 41 பேர் மரணம் செத்து போயிட்டாங்க. செத்தவுடன் முதல் ஆளாக குரல் கொடுத்தது யார்? அண்ணன் சீமான் தான். என்னன்னு குரல் கொடுத்தாரு? என் தம்பிக்கும் இந்த மன வருத்தம் இருக்கும், அவரை யாரும் காயப்படுத்த கூடாது, இங்க எல்லா கட்சியினரும் ஒன்னா நிக்கணும், இது வந்துட்டு ஒரு பேரிழப்பு, பேரு விபத்து அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்தது அண்ணன் சீமான் தான். ஆனா 2 நாள் கழிச்சு வீடியோ போடுறீங்க, சிஎம் சார் நான் ஆபீஸ்ல இருப்பேன், இந்த வீட்டுல இருப்பேன், நீங்க அங்கதான் இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் வெளில வரமாட்டீங்களே. நீங்க அதை போடும் போது உங்களுக்கு தயவுதாட்சணியே இல்லை, இந்த மக்கள் மீது அக்கறையே இல்லை என்று சொல்லும் போது அதை ஏறி அடிப்பதும் அண்ணன் சீமான் தான். நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களே, ஏன் எதிர்க்கீங்கன்னு கேட்டா அதற்கு நடுவுல நடந்த நிலைப்பாடுகளை நீங்க பார்க்கணும். அதை பார்க்காம விமர்சனத்தை மட்டும் வச்சுட்டு போக கூடாது. அடுத்ததாக இங்கே வந்துட்டு ஆணுக்கு பெண் சமமாக நாங்களும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? உள்ளாட்சி தேர்தலை நாங்களும் கொடுத்திருக்கோம். அது சட்டத்தின் ரீதியாக நீங்க கொடுத்திருக்கீங்க. சட்டமன்றத்துல உங்களை தடுக்கிறது எது? கொடுங்க, 50% இடஒதுக்கீடு கொடுங்க. நீங்கள் பேச்சில் இருக்கிறீர்களா, செயலில் இருக்கிறீர்களா? நம்பிக்கை உங்களுக்கு எங்க இருந்து வருதுங்கிறத பார்ப்போம். சட்டமன்ற தேர்தல் தான் வருது இல்ல, கொடுங்க. எது தடுக்குது? உங்கள்கிட்ட பெண்களே இல்லையா? திமுக பெண்களே இல்லையா? ஆளுமை மிக்க பெண்களே இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதை தடுப்பது எது? ஆணாதிக்க புத்தி. நீங்க சொல்றீங்கல்ல, ஈவேரா வந்தார் பெண் ஆதிக்கத்தை வந்து ஆணாதிக்கத்தை ஒழித்தாருன்னு. ஒழிச்சு காட்டுங்க, ஒரே முறை ஒழிச்சு காட்டுங்க. உங்க கையில் அதிகாரம் இருக்குல்ல, ஒழிச்சு காட்டுங்கன்னு நாங்க கேட்கிறோம். திருநங்கையர்களுக்கு நாங்கள் தான் திருநங்கைங்கிற வார்த்தையே கொடுத்தோம். வார்த்தை கொடுத்தீங்க, ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க? நாம் தமிழ் கட்சி வாய்ப்பை கொடுக்கிறது. ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது நீங்கள் திருநங்கையாக மாற்றுப்பாளையமாக ஒடுக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து வாய்ப்பு கொடுக்கிறது. பட்டியலினத்தவராக நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் பொது சமூகத்தில் பொது தொகுதியில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதை வெறும் சொல்லாக அல்ல, செயலாக காட்டுகிறது. எப்படி காட்டுது அப்படின்னாக்க, எல்லா சாதியினரையும் எங்க நிறுத்தினாலும் வாக்கை சரிசமமாக வாங்க முடியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் சரிசமமான வாக்குகளை வாங்குவதன் மூலமாக காட்டுகிறது. ஆணும் பெண்ணும் நிகர் என்று எப்படி காட்டுகிறதுனா, ஆண் வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை வாங்குகிறார்களோ அதை விட ஒருபடி மேலே பெண் வேட்பாளர்களை இங்கு வாங்க முடியுங்கிறத நிரூபிச்சு காமிக்கிறது மூலமாக அதை